अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगण रघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान सहन ललिता श्री विशाखान्विदांस। हे कृष्णा करुणा सिंधो दीन बंधो जगतपति कोबे सखो बिहा कांद राधा कांद नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा चिन्तिभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्गाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा. இன்னைக்கு காண்டம் 3 ஒரு நிமிஷம். அத்தியாயம் 8 ஸ்லோகம் 27 கரெக்டுங்களா? கரெக்ட் மாதாஜி. சரிங்க, தேங்க்யூ மாதாஜி. 27வது ஸ்லோகம். His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Mukena logati harasmitena parispurat kundala mandidena sonahi denatara pimba bhasha pratyarhayantam shuneshena shubhrava. நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பக்தி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்தி வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. மேலும் பக்தர்களின் தொண்டை ஏற்ற அவர் தமது அழகிய புன்னகையால் அவர்களது துன்பத்தை துடைத்தார். குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவரது முகமானது அவரது மூக்கு மற்றும் புருவங்களின் அழகாலும் அவரது உதடுகளிலிருந்து வெளிப்பட்ட கதிர்களாலும் பிரகாசித்ததால் மிகவும் இன்பமூட்டுவதாக இருந்தது. பொருளுரை. பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு அவரை மிகவும் கடமைப்பட்டவராக செய்கிறது. வெவ்வேறு ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டுள்ள ஆன்மீகிகள் பலர் உள்ளனர். ஆனால் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு இணையற்றதாகும். பக்தர்கள் தங்களுடைய சேவைக்கு பதிலாக பகவானிடமிருந்து எதையும் கேட்பதில்லை. அனைவராலும் விருப்பப்படும் முக்தியை பகவான் அளிக்கும் பொழுது அதையும் பக்தர்கள் மறந்து விடுகின்றனர். இவ்வாறாக பகவான் பக்தர்களிடம் கடன்பட்டவராக இருக்கிறார். தமது பக்தர்களின் தொண்டிற்கு ஈடு செய்ய ஒரே ஒரு வழிதான் உண்டு. பகவான் தனது மயக்கமூட்டும் புன்னகையை பக்தர்களுக்கு காட்டி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முயல்வதுதான் அவ்வழி. பக்தர்கள் பகவானின் புன்னகை பூத்த முகத்தால் திருப்தி அடைந்து உற்சாகம் அடைகின்றனர். பக்தர்களின் உற்சாகத்தை கண்டு பகவானும் திருப்தி அடைகிறார். எனவே இத்தகைய உன்னத அன்பு பரிமாற்றத்தின் மூலமாக பகவானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் தொடர்ச்சியான உன்னத போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அருமையான பொருளுரை. இல்ல பிரபுபாதர் எப்படி பக்தர்களுக்கும் பகவானுக்கும் எப்பொழுதும் போட்டி. பகவான் நினைக்கிறாரு என் பக்தனை நான் திருப்திப்படுத்த வேணும்னு. ஒரு பக்தன் நினைக்கிறா பகவானை நான் திருப்திப்படுத்த வேண்டும். இப்படி ஆரோக்கியமான போட்டி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இங்க பக்தி தொண்டை ஏற்ற அவர் யார்? அந்த அவர் பிரம்மதேவர். இப்ப பிரம்மாவின் தோற்றம் பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கர்ப்போதக சாயி விஷ்ணுவோட நாபிக்கமலத்திலிருந்து வெளிவந்த பிரம்மாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் உடனே பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டார்.
இப்ப குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவர் முகம், அவரது மூக்கு மற்றும் புருவங்கள் அழகாலும் அவரது உதடுகளிலிருந்து வெளிப்பட்ட கதிர்களாலும் பிரகாசத்தாலும் மிகவும் இன்பமூட்டுவதாக இருந்தது. ஒரு பக்தனுக்கு தானாகவே அந்த கலை வந்துரும். பக்தன் இல்லாதப்ப நம்ம முகத்தை நம்ம போட்டோ எடுத்து வச்சு பார்த்திருக்கணும். ஆனா பக்தி தொண்டுல ஒரு பல வருஷங்கள் நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம முகத்தை போட்டோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2க்கும் இடையில மிகுந்த வேறுபாடு இருக்கும். ஏன்னா ஒரு பக்தனோட முகம் வந்து எப்பவுமே பிரகாசமாக ஜொலிக்கின்றது. இப்ப பக்தன் அல்லாதவனுக்கு எப்பவுமே சோகம், காமம், குரோதம் எல்லாமே இருக்கிறதுனால அவங்க முகம் எப்பவுமே ஒரு அருவருப்பான நிலையில தான் இருக்கும். இப்ப பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு அவரை மிகவும் கடமைப்பட்டவராக செய்கிறது. ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டுள்ள ஆன்மீகிகள் பலர் இருக்கிறாங்க. ஆனால் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு இணையற்றது. நாம எத்தனையோ செயல்கள்ல பௌதிகத்துல செய்யலாம். அது வந்து நம்மளுக்கு எப்பவும் நிரந்தரம் கிடையாது. அது வந்து நாம ரொம்ப புகழ்மிக்கதுனால சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் அழிவுக்கு உண்டாகக்கூடியது, நித்தியத்தன்மையற்றது. ஆனா பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டுக்கு இணையாக வேற எதையுமே நாம கம்பேர் பண்ண முடியாது. ஒரு பக்தன் வந்து பகவானுக்கு செய்யும் சேவைக்கு பிரதிபலன், ஏன்னா அன்யா அபிலாஷிதம், அனன்ய பக்தி பண்றான். அன்புக்கு ஏதாவது திருப்பி நாம விலை கேட்க முடியுமா? முடியாது. அப்ப பகவானுக்கு நாம் காட்டும் அன்புக்கு நாம விலை பேசுறது கிடையாது, ஒரு தூய பக்தன். ஆனா பக்தியில இல்லாதவங்க, நான் உனக்கு அதை கொடுத்தேன்ல, நான் உனக்கு அபிஷேகம் பண்ணினேனே, நான் உனக்கு விரதம் இருந்தனே, எனக்கு ஏன் இத்தனை கஷ்டம் வருதுன்னு புலம்புவாங்க. ஆனா ஒரு பக்தன் நான் சோச்சதி நான் காங்ஷதி, எதையும் புலம்புவது இல்லை, எதிர்பார்ப்பதும் இல்லை. பகவான் என்ன கொடுத்தாலும் அவனுக்கு வரந்தான். ஏன்னா ஒரு தாய் தந்தைக்கு தெரியும் தன் குழந்தைக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எந்த நேரத்துல கொடுக்கணும். சோ அது வந்து ஒரு தாய் தந்தை அடித்தா கூட அந்த குழந்தையோட நன்மைக்கு தான். அதனால பக்தனுக்கு தெரியும் பகவானோட கண்ட்ரோல் நான் இருக்கேன், அதனால எல்லாமே நன்மைக்கு தான் தெரியும். இப்ப பகவானுக்கு அந்த பகவான் வந்து பக்தர்களுக்கு என்ன தர்றாரு அப்படின்னா, அடிக்கடி தன்னுடைய புன்னகை பூத்த முகத்தை தரிசனமா தர்றாரு. அதனால அந்த பக்தன் வந்து திருப்தி அடைகிறான். ஏன்னா அந்த திருப்தி, ஆத்ம திருப்திங்கிறது பகவானுடன் சம்பந்தப்பட்டுள்ளது, பௌதிகத்தோட சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆத்மா என்றும் ஆன்மீகமானது, சேத்தனம். அதுக்கு வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். இப்ப பகவானுக்கும் பக்தர்களுக்கு இடையில இந்த போட்டி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பக்தன் வந்து பகவானை திருப்திப்படுத்த எப்போ முயலுவான், பகவான் வந்து தன் பக்தனை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் எப்பொழுதும் முயன்று கொண்டிருப்பார். அடுத்து ஸ்லோகம் 28. பதம்ப கிஞ்சல்க பிச்சங்க வாசசா ஸ்வலங்கிருதம் மேகலாயா நிதம்பே ஹாரேன சானந்த தனேன வக்ஸ ஸ்ரீவத்சவஸ்வ ஸ்தல வல்பேன வல்லபேன. ஹரே கிருஷ்ணா மது. படிங்க மாதாஜி. நீங்களே படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. கேட்கலையா? அந்த படிக்கிறேன். அன்பிற்குரிய விதுரரே, பகவானின் இடை கடம்ப மலரின் குங்கும பொடியை இருத்த மஞ்சள் நிற ஆடையால் மூடப்பட்டு நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடை கச்சையால் சூழப்பட்டு இருந்தது. அவரது மார்பு ஸ்ரீவத்சம் என்ற குறியாலும் அளவற்ற மதிப்புடைய ஒரு ஆரத்தாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அடுத்து படிக்க மாதாஜி. படிங்க மாதாஜி. பதம் 29. பராத்தாய கேயூர மணி பிரவேக பரியஸ்தோத்தண்ட சகஸ்ரசாகம் அவ்யக்த மூலம் போனாம் ஏத்திரம் அஹீந்திர போகை அதிவீத வருஷம். மொழிபெயர்ப்பு. சந்தன மரம் நறுமணமுள்ள மலர்களாலும் கிளைகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளதை போலவே பகவானின் உடல் மதிப்பு உயர்ந்த ரத்தினங்களாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் புற ஆதாரம் இல்லாத மரமாகவும் பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற அனைவருக்கும் இறைவனாகவும் இருந்தார். மேலும் சந்தன மரம் ஒன்று பல பாம்புகளால் மூடப்பட்டிருப்பது போலவே பகவானின் உடலும் அனந்த தேவரின் படங்களால் மூடப்பட்டு இருந்தது. பொருளுரை. அவ்யக்த மூலம் என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பொதுவாக மரத்தின் வேர்களை யாராலும் பார்க்க முடிவதில்லை. ஆனால் பகவானை பொறுத்தவரை அவரே வேறாக இருக்கிறார். ஏனெனில் அவரது இருப்பிற்கு அவரையின்றி தனிப்பட்ட வேறு காரணம் எதுவும் இல்லை. பகவானுக்கு அவரே ஆதாரமாக இருக்கிறார். அவருக்கு வேற எந்த ஆதாரமும் இல்லை.
சுவாஸ்ரயாஸ்ரஸ்ய என்ற வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே அவ்யக்த என்ற சொல் பகவானை குறிக்கிறது, வேறு ஒருவரையும் அல்ல, வேற எவரையும் அல்ல. ஹரே கிருஷ்ண மாதா. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ அவ்யக்த வியக்தத்துவம், வியக்தித்துவம் அப்படின்னா உருவம். உருவம் இல்லாமலும் பகவான் இருக்கின்றார். எப்படி வேறாக இருக்கின்றார்? ஒரு மரத்துல வந்து நாம அந்த மரத்துடைய தண்டை பார்க்க முடியும், கிளைய பார்க்க முடியும், இலைய பார்க்க முடியும், பூவை பார்க்க முடியும், காய பார்க்க முடியும். ஆனா வேற பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? வேர். அது போல பகவான் இங்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்றார். ஆனா அவர் தன்னை சில சமயங்கள்ல அவ்யக்த நிலையில வெளிப்படுத்துறது கிடையாது. சில சமயம் வியக்தித்துவத்தையும் காட்டுகிறார். அப்ப இங்க அவ்யக்த மூலம் அப்படின்னு சொல்லப்படுறது வேற யாராலும் பார்க்க முடிவதில்லை. ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லாத்துக்கும் வேறு. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அநாதிராதிர் அப்படின்னா அவருக்கு யாரும் காரணம் கிடையாது. அவர் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். ஆனா அவருக்கு எந்த காரணமும் கிடையாது. அநாதிர். ஆனா அவர் தான் ஆதி. அநாதிர் ஆதி கோவிந்த. அப்போ பிரம்மசம்ஹிதில இதுதான் ஒவ்வொரு அடியிலையும் அவர் 4 அடிக்கு ஒரு முறை அவர் வந்து ஈஸ்வர பரம பகவான் தான் ஆதி மூலம் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றார். இப்போ பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னா கழுத்துல எப்பவுமே அவருக்கு வாடாத வைஜெயந்தி மாலை, ஸ்ரீவக்சகுரி. ஸ்ரீவக்சகுரின்னா அந்த திருமார்புல வந்து ஒரு தங்க ரேகை, அதான் ஸ்ரீவக்சகுரி. வாடாத வைஜெயந்தி மாலை, ஸ்ரீவக்சகுரி, மஞ்சள் நிற பட்டாடை, கௌஸ்துபமணி, இதையெல்லாம் அணிந்திருப்பவர் தான் பகவான் கிருஷ்ணர். அப்புறம் அவரது தோற்றம் வந்து எப்பவுமே மிகவும் மதிப்புடையதாக, அழகுடையதாக, பற்பல ஆபரணங்கள், ரத்தினங்கள் இதையெல்லாம் அணிந்தவராக இருப்பார். அப்ப பகவான் அப்படின்னு சொன்னாலே அவர் மிகவும் உயர்ந்த நிலையில் அழகுடையவராக, என்றுமே அவரது தோற்றம் மங்காத நிலையில் பிரகாசமுடையவராக, புத்தம் புதிய பூ போல, எப்பவும் துதிக்கின்ற சூரியன் போல, இளம் கதிர் சூரியன் போல என்றைக்குமே பிரகாசம் உடையவர். அவருடைய ஒளி என்னைக்குமே மங்காது. அவர் என்றும் இளமையானவர். நவ யவனம் ச, மிகவும் அழகுடையவர். அவர் அழகுக்கெல்லாம் அழகூட்டக்கூடியவர். இப்படி சொல்லிட்டே போலாம். அடுத்தது ஸ்லோகம் 30. சராச்சரௌகோ பகவன் மகேந்திரம் அகேந்திர பந்தும் சலிலோபகூடம் கிரீட சாஹஸ்ரஹ்ரண்ய ஸ்ருங்கம் ஆவிர்பவத் கௌஸ்துப ரத்ன கர்ப்பம். படிக்கிற மாதாஜி. கிருஷ்ணா. மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தேவிஸ்ரீ ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்க்கு ஜெய். ஒரு பெரிய மலையை போல் அசையாத ஜீவராசிகளுக்கெல்லாம் உறைவிடமாக பகவான் நிற்கிறார். பகவானாகிய ஆனந்த தேவர் அவரது நண்பர் என்பதால் அவர் பாம்புகளின் நண்பர் ஆவார். ஒரு மலைக்கு ஆயிரக்கணக்கான தங்க சிகரங்கள் இருப்பதைப் போலவே ஆயிரக்கணக்கான தங்க கிரீடங்களும் கொண்ட அந்த நாகத்தின் படங்களுடன் பகவான் காணப்படுகிறார். ஒரு மலை சில சமயங்களில் ரத்தினங்கள் நிறைந்ததாக இருப்பதைப் போலவே பகவானின் உன்னதோடலும் மதிப்புயர்ந்த ரத்தினங்களின் முற்றிலுமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒரு மலை சில சமயங்களில் சமுத்திர நீர் மூழ்கி கிடப்பதைப் போலவே பகவானும் சில சமயங்களில் பிரளய நீரில் மூழ்கி கிடக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்ப பகவான் வந்து உயர்ந்த பொருட்களால் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா பகவான் உயர்ந்தவற்றிலெல்லாம் உயர்ந்தவர். அப்ப அவருக்கு வந்து நாம இன்னைக்கு திருப்பதி டெம்பிள்ல கூட பார்க்கலாம், வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு மிக உயர்ந்த ரத்தினங்களை கொண்டு அலங்காரம் பண்றாங்க. அப்ப இங்க வந்து சிலா ரூபத்திலேயே பகவானுக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணும்போது நேச்சுரலா அவரை நேரடியா பார்க்கும்போது எவ்வளவு அலங்காரத்தோட அவர் இருப்பார். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால மற்ற ஜீவராசிகள் ஈவன் அங்க வந்து பிருந்தாவனத்துல நாம பாக்குறது எல்லாமே எதுவுமே ஜடம் கிடையாது. இந்த ரத்தின கற்கள் எல்லாமே கூட பக்தர்கள். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாடுறாரு. அப்ப படி அப்படிங்கிறது அங்க ஆன்மீக லோகத்துல ஒரு வெறும் படி கிடையாது. அந்த படிக்கும் ஜீவன் இருக்கின்றது, அதுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. அப்ப நித்திய சித்தர்கள் எல்லா வகையிலும் மரமாகவும் செடியாகவும் கல்லாகவும் தூசாகவும் உங்ககிட்ட பாத தூளியா இருந்து நான் சேவை செய்யறேன், இப்படி எத்தனை பக்தர்கள் உன் காலடியில நான் தூசா கிடக்கணும் அப்படின்னு வேண்டாங்க இல்லையா? அப்போ கோலோக விருந்தாவனத்துல எதுவுமே ஜடம் கிடையாது, எல்லாமே உயிருள்ள
ஒரு ஆத்மாக்கள் ஒரு பூவாக, பட்டர்ஃப்ளையா, ஒரு பூச்சியா, புழுவா, எந்த நிலையில ஆகட்டும் அவங்க சேவை செய்யறாங்க. அப்ப பகவானுக்கு எல்லாமே உயர்ந்த நிலைதான். இங்க ஜடத்துல மட்டும்தான் தாழ்ந்த நிலை இருக்கு. இப்ப நம்ம டிச்சு பாக்குறோம். கோலோக விருந்தாவனத்துல பார்க்க முடியுமா? தான் கிடையவே கிடையாது. இப்ப நம்ம உடல்லே வந்து மலம், மூத்திரம், சளி எல்லாம் இருக்கு. ஆனா ஆன்மீக உடல் எடுத்த அந்த நித்திய சித்தர்கள் வசிக்கின்ற அந்த ஆன்மீக லோகத்துல அவங்க உடல் எப்பொழுதுமே புனிதமானது. நம்மள மாதிரி உடல் கிடையாது. ரத்தம், மலம், மூத்திரம் எல்லாம் கிடையாது அந்த உடல்ல. ஆன்மீக உடல் எப்பொழுதுமே இளமையானது. பகவானை போன்ற 4 கை உள்ள சங்கு சக்கரம் கதை புஷ்பம் கொண்ட கைகளை உடைய தோற்றத்தோட நாம 5 விதமான முக்திகள், சாரூபிய முக்தி, அவரை போன்றவே ரூபம், இப்படி நம்மளுக்கு வந்து எல்லாமே அங்க வந்து தலைகீழா இருக்கும். ஆன்மீக லோகத்திற்கு தலைகீழானது, ஆப்போசிட் ஆனதுதான் இந்த பௌதிக உலகம். அதனால இங்க இருக்கிறது வந்து அங்க எதுவுமே கிடையாது. ஆனா அபூர்வமா இங்க ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், லீலை, பாகவதம், பகவத்கீதை. அப்ப பகவான் சம்பந்தப்பட்ட ஒன்று மட்டும்தான் ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. மற்றது எல்லாமே நம்மளுக்கு ஜட உலகங்கிறது அதனுடைய நிழல் மட்டுமே, பிரதிபிம்பம் மட்டுமே. ஸ்லோகம் 31. நிவீதம் ஆம்நாய மது விரத ஸ்ரீயா ஸ்வகீர்த்தி மையா மாலயா ஹரிம் சூர்யே து வாயு அக்னிரஹமம் தாமபி பரிக்ரமத் பிராதன்னிகைர் துராஷதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக மலையின் வடிவில் இருந்த பகவானை பார்த்த பிரம்மதேவர் அவரை பரம புருஷரான ஹரி என்று முடிவு செய்தார். மார்பின் மேல் இருந்த மலர் மாலை இனிய வேத கானங்களால் பகவானின் பெருமைகளை பாடியதையும் மிகவும் அழகுடன் விளங்கியதையும் அவர் கண்டார். சண்டை செய்வதற்குரிய சுதர்சன சக்கரத்தால் அவர் பாதுகாக்கப்பட்டிருந்தார். சூரியன், சந்திரன், காற்று, நெருப்பு முதலியவைகளால் கூட அவரை அணுக முடியவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ 33 தேவர்கள் கூட பகவானை அணுக முடியாது. அப்ப பகவான் வந்து பகவானை பார்த்த பிரம்மதேவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா மலை வடிவில் இருக்கார். அவர் தான் பரமபுருஷர் ஹரி அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். அவரோட மார்பில் இருந்த மலர் மாலைகள், இப்ப நாம சொன்னாங்களா வேதம் அப்படின்னா நம்ம ஒரு புத்தகம்னு நினைக்க கூடாது. வேதம் அப்படின்னா ஒரு புத்தகம்னு நாம ஜடரீதியா நினைப்போம். ஆனா அங்க வேதங்கள் வந்து பர்சானிஃபைடு. வேதம் அப்படிங்கிறது ஒரு நபர். அப்ப வேதங்களோட பிரார்த்தனைகளை நம்ம வந்து பாகவதத்துல 10வது கண்டத்துல பார்க்கலாம். நம்மளாம் படிச்சிருக்கிறோம். சோ அங்க வந்து வேதங்கள் அப்படின்னாலே அங்க ஒரு நபர். அது போல தூசு ஒரு நபர், கல் ஒரு நபர், செடி ஒரு நபர், மரம் ஒரு நபர், இப்படி எல்லாமே பர்சானிஃபைடு. பகவான் வந்து அவ்வளவு சீக்கிரம் தேவர்கள் கூட அணுக முடியாதுன்னா பாத்துக்கோங்க. தூய பக்தர்கள் மட்டும்தான் கிட்ட இருக்க முடியும். மத்தவங்க எல்லாமே, ஏன்னா சகாம பக்தர்கள், அவங்க அகாம பக்தர்கள் கிடையாது, தேவர்கள். அதனால பகவானை அவங்க அணுக முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தன்னை விட மூத்த பக்தரான பிரம்மாவை நோக்கி அவங்க வேண்டுதல் வைப்பாங்க. அப்ப பிரம்மா போய் விஷ்ணுவிடன் வேண்டுதல் வைப்பாரு. அப்ப விஷ்ணு வந்து சொல்யூஷன் கொடுப்பாரு. இதைத்தான் நம்ம பாக்குறோம். அடுத்தது 32வது ஸ்லோகம். தர்ஹி ஏவ தன்னாபீஷர சரோஜம் ஆத்மானம் அம்ப ஸ்வசனம் வியட்ச ததச்ச தேவோ ஜகதோ விதாதா நாத பரம் லோக விசர்க்க திருஷ்டிஹி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாயா. மொழிபெயர்ப்பு. ஏசி பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். இவ்வாறாக பிரபஞ்ச கதையை நிரூபிப்பரான பிரம்மதேவர் பகவானை கண்ட அதே சமயத்தில் படைப்பின் மீதும் பார்வையை செலுத்தினார். பிரம்மதேவர் பகவானின் விஷ்ணுவின் நாபில் உள்ள ஏரியையும் தாமரையும் மட்டுமல்லாமல் பிரளய நீரையும் உலர்த்தும் காட்டையும் ஆகாயத்தையும் கூட கண்டார். அனைத்தையும் அவரது காட்சிக்கு தென்பட்டன. ஹரே கிருஷ்ண மதரி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதரி. அப்ப பகவானை பார்க்கிறார். பகவானை பார்த்த உடனே அவருக்கு வந்து அந்த நாலேஜ், கிரியேஷன் எப்படி பண்றதுங்கிறது அவருக்கு உடனே உணர்ந்துடுறார். அவர் பார்க்கறது பகவான் மட்டும் இல்ல, பகவானை சுற்றி இருக்கின்ற பிரளய நீரையும் பார்க்கிறார். ஏன்னா பிரளய நீர்ல தான் அவர் வந்து
சஞ்சரிச்சு கொண்டிருக்கிறார். அப்போ அங்க காற்றையும் பார்க்கிறார். பிரளய நீர் மட்டுமல்ல, காற்றையும் பார்க்கிறார், ஆகாயத்தையும் பார்க்கிறார். எல்லாமே அங்க இருக்கு. அடுத்தது பதம் 33. சகர்ம பீஜம் ரசோபரக்தஹ பிரஜா சிஸ்ருஜன் யத் ஏவ திருஷ்ட்வா அஸ்தௌத் விசர்காபிமுகஸ்தம் ஈட்யம் அவ்யக்த வர்த்தமனே அபிவேச்சிதாத்மா. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி, நான் படிக்கட்டுங்க. படிங்க. நன்றிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு ரஜோகுணத்தினால் தூண்டிவிடப்பட்ட பிரம்மதேவர் படைப்பை செய்ய ஆவல் கொண்டார். பரமபுருஷரால் சுட்டிக்காட்டப்பட்டவையான படைப்பிற்குரிய 5 காரணங்களை கண்ட பின் சிருஷ்டிக்கும் மனோபாவத்திற்கு ஏற்ற வழியில் தமது பணிவான பிரார்த்தனைகளை அவர் செய்ய துவங்கினார். பொருளுரை. ஒருவன் பௌதீக ரஜோகுணத்தில் இருந்தாலும் இவ்வுலகில் எதையேனும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான சக்தியை பெற பரமபுருஷரை அவன் தஞ்சமடைய வேண்டும். இதுதான் எந்த முயற்சியையும் வெற்றிகரமாக முடித்து வைப்பதற்குரிய வழியாகும். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் கர்ப்போதக சாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம் எனும் தலைப்பை கொண்ட 8ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ ரஜோகுணத்தினால் தூண்டிவிடப்பட்ட பிரம்மதேவர் வந்து இந்த பௌதிக உலகை படைக்க வேண்டும் என்றால் ரஜோகுணம் தேவைப்படுகின்றது. ஏன்னா இந்த பௌதிக உலகம் வந்து தூய்மையானது கிடையாது. இது ஒரு ஜெயிலு. அப்ப இது குற்றவாளிகளுக்காக உண்டாக்கப்படும் ஒரு சிறைச்சாலை. அப்ப அந்த சிறைச்சாலை வந்து நல்ல முறையில் அமைக்க முடியாது. இப்ப கோலோக பிருந்தாவனம் மாதிரி கிடையாது இது. சோ இதுக்கு என்ன தேவைப்படுது? அடிப்படை குணம் ரஜோகுணம் தேவைப்படுது. அதனாலதான் இங்க சிறைச்சாலை உருவாக்க முடியும் அவரால். அதுக்குள்ள ஆத்மாக்களை புகுத்த முடியும். இப்ப சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களா அதை செய்ய முடியுமா கேட்டா முடியாது. ஏன்னா விஷ்ணு வந்து சத்துவகுணத்தில் இருக்காரு. அதனாலதான் உயிர்களை பாதுகாக்கும் கடமையை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். தண்டனை கொடுக்கிற கடமையை அவர் ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களால ஒருத்தர் போய் அடிக்க முடியாது, திட்ட முடியாது. ரஜோகுணம் வேணும் அப்படின்னா அந்த ரஜோகுணத்துக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கிற தகுதி அவங்களுக்கு வரும். அப்ப பிரம்மதேவர் ரஜோகுணத்தினால ஆவல் கொண்டு அந்த படைப்பில் ஆவல் கொண்டு அந்த ரஜோகுணத்தால தூண்டப்பட்டு அதற்குரிய எல்லா காரணங்களையும் படைக்கிறார். அப்போ இந்த பௌதிக உலகளை பார்த்தோம் அப்படின்னா ரஜோகுணத்துல நிறைய பேர் தொழில் செய்யறாங்க. தொழில் செய்யறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல பிரார்த்தனை. இந்த தொழில் வந்து நன்றாக நடைபெற வேண்டும். எந்த ஒரு ஸ்கூல்ல பிரேயர்ஸ், நம்ம ஒரு ஸ்கூல்ல வந்து பெல் அடிப்பாங்க. பெல் அடிச்சோன்னா பிரேயர்ஸ்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கிளாஸ் நடத்துவாங்க. அதே போல எந்த ஒரு தொழிற்சாலை ரன் பண்றதுக்கு முன்னாடி, மெஷினை இயக்குறதுக்கு முன்னாடியும் இல்ல எங்க போனாலும் ஒரு பூஜை போட்டுதான் தொடங்குறாங்க. இப்ப ஒரு வீடு கட்டணும்னாலும் பூஜை போட்டுதான் தொடங்குவாங்க. ஸோ பகவானுக்கு பிரார்த்தனை செய்து அப்புறம்தான் இந்த ஜட உலகுல கூட நம்ம தொழிலை தொடங்குறோம். அது போல பிரம்மதேவர் பிரார்த்தனை செய்து அதுக்கப்புறம் தன்னுடைய 2வது படைப்பான விசர்க அப்படிங்கிற படைப்பை தொடங்குகின்றார். இந்த அத்தியாயம் 8வது அத்தியாயம் இதோட முடியுது. அடுத்தது அத்தியாயம் 9, படைப்பு சக்திக்காக பிரம்மதேவர் செய்த பிரார்த்தனைகள். மாதாஜி, இது ஒரே நிமிஷம். மேலும் சந்தன மரம் ஒன்று பல பாம்புகளால் மூடப்பட்டிருப்பது போலவே பகவானின் உடலும் அனந்த தேவரின் படங்களால் மூடப்பட்டிருந்தது. அது என்னங்க மாதாஜி? அப்போ அனந்த தேவர் யாரு அப்படின்னா பகவானுடைய இந்த நேரடி விரிவங்கம். நேத்தே பார்த்தோம் நாம. சேவிக்கும் பகவான் சேவக பகவான். இப்ப பகவான் தன்னையே விரிவங்கம் பண்ணிக்கிறார். தனக்கு சேவை செய்வதற்காக தன்னையே அனந்த தேவராக பலராமராக அவர் வந்து கொண்டு வந்து அவர் படுக்கையா விரிச்சு விட்டு அவர் வந்து அனந்த தேவர் பகவானுக்கு ஒரு படுக்கையா மெத்தையா இது பண்ணிக்கிறார். அதே அவர் நடக்கும்போது பாதமா மாறிடுறார். அவர் நிற்கும் போது குடையா மாறிடுறார். இப்படி பல வகையில அனந்த தேவர் பகவானுக்கு சேவை செய்கின்றார். அதனால எப்பவுமே அவர் வந்து அனந்த தேவரால் சூழப்பட்டிருக்கார். எப்படி ஒரு சந்தன மரத்தை பாம்புகள் சூழ்ந்திருக்குதோ அது போல பகவான் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்க வந்து நிக்கும் போது கொடையா இருப்பாரு, நடக்கும்போது அவருடைய பாதாணிகளா இருப்பாரு, படுக்கும்போது அவருக்கு மெத்தையா இருப்பாரு. இப்படி பல வகையில அவர் சேவை செய்கின்றார்.
மாதாஜி, ஓகே. நீங்க படிச்சது சொல். எங்க இருக்கு மாதாஜி? இது எல்லாம் தொடர்ந்து நீங்க பல கிளாஸ் கேட்கும் போது உங்களுக்கு தானா புரியும் மாதாஜி. ம். இல்ல அவங்க படிச்சது இப்ப சொன்னது வந்து 29 ஸ்லோகம். 29. 29வது ஸ்லோகத்துல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க சொல்லுங்க மாதாஜி. இந்த பகவான் செய்யும் பக்தி தொண்டு இணையற்றதாகும். பதம் 27 மாதாஜி. சரிங்க. பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு இணையற்றதாகும். பக்தர்கள் தங்களுடைய ஆமா சேவைக்கு பதிலாக பகவானிடமிருந்து எதையும் கேட்பதில்லை. ஆமா அனைவராலும் விரும்பப்படும் முக்தியை கூட பகவான் அளிக்கும் பொழுது அதை மறுக்கின்றனர். அதுக்கு மீனிங் மாதாஜி? முக்தியை அதான் மாதாஜி. இப்ப வந்து பகவானுக்கு தொண்டு செய்யறவங்க எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு அன்பு கொடுக்குறீங்க, தூய்மையான அன்பு கொடுக்குறீங்க. உங்க பையனுக்கு வந்து நீங்க அன்பு காட்டுறீங்க அப்படின்னா, பிரதிபலனா நீ எனக்கு டெய்லி 100 ரூபாய் தான், நான் கொடுக்குற அன்புக்கு நீங்க கேட்பீங்களா? இல்ல மாதாஜி. அது போல பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டானது எதையும் எதிர்பார்க்காதது. ஈவன் முக்தியை கூட விரும்ப மாட்டாங்க பக்தர்கள். அதுதான். சரி சரி. சொர்க்கமோ நரகமோ எங்க போட்டு தன்னை உடலை வந்து எங்க போட்டாலும் என்னுடைய சொரூபம் என்ன, ஜீவேன சொரூபகய கிருஷ்ணர் நித்யதாச. அப்ப எங்க போனாலும் நான் பகவானுக்கு தொண்டு செய்வேன் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. அப்போ முக்தி அப்படிங்கிறது வந்து கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு சில நினைக்கிறாங்க. எனக்கு முக்தி வேணும் முக்தி வேணும் நான் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு பக்தன் வந்து எதையுமே கேட்க மாட்டான், முக்திய கூட கேட்க மாட்டான். ஆனா முக்தி தேவி சொல்றாங்க, ஒரு பக்தனோட வீட்டு வாசல்ல நான் காத்து கிடக்கின்றேன் அப்படின்னு. அப்ப அந்த முக்தி வந்து தானாவே வரும், அவங்க தேடி போகவே வேண்டியது இல்ல. நீங்க வந்து அன்பு பகவானுக்கு அன்பு தொண்டு பண்ணும்போது உங்களுக்கு முக்திங்கிறது தானா கைகூடி வந்துருது, நீங்க கேட்காமலே. சரி சரி. அப்போ அந்த பக்தர்கள் கடன் பட்டவரா இருக்காருங்களா? ஆமா, அப்ப வந்து எதிர்பார்க்காத ஒரு அன்பு. என்னோட பக்தன் வந்து இவ்வளவு அன்பு பண்றானே அப்படிங்கும் போது பகவான் வந்து உங்க மேல திருப்பி அன்பு பல மடங்கு செலுத்துவார். நீங்க 10% பண்ணினீங்கன்னா பகவான் 100% கொடுக்கிறார். நீங்க ஒரு அடி எடுத்து வச்ச பகவான் உங்களை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கிறார். மாதாஜி, சரிங்க. அன்பு தொண்டுனா நம்ம வந்து இப்ப ஜபம் பண்றது, சாமிக்கு நைவேத்தியம் பண்றது, இதுதானே மாதாஜி? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அன்பு அப்படின்னா இப்ப நீங்க பகவானை பத்தி கேக்குறீங்க, இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களா, பாகவதம் கேக்குறீங்க. எதனால கேக்குறீங்க? பகவான் மேல உங்களுக்கு அன்பு உருவாயிட்டு கொண்டிருக்கின்றது. கேட்கறதுல ஆர்வம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குதுன்னா அந்த அளவுக்கு அன்பு உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. இப்ப ஒருத்தரை பத்தி நீங்க கேக்குறீங்கன்னா, எப்ப பாரு இவங்களை பத்தி பேசிட்டு எரிச்சலா வருது. எப்ப எரிச்சலா வரும்? அவங்கள பத்தி பிடிக்கலைனா. இப்ப ஒருத்தரை பத்தி உங்க பாட்டி பத்தி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, உங்க பாட்டி மேல ரொம்ப அன்பு இருக்கு. அப்ப உங்க பாட்டியை பத்தி நான் வந்து சொல்றேன், உங்க பாட்டிங்க அந்த காலத்துல பெரிய ராணியா இருந்தாங்க, நிறைய அவங்க வந்து சாகசம் பண்ணிருக்காங்க, நல்லா நீச்சல் அடிப்பாங்க, குளத்துக்குள்ள எல்லாம் குளிச்சாங்கன்னா அவங்கள சுத்தி 10 பேர் பாதுகாப்புக்கு நிப்பாங்க. இப்படி நான் அவங்க புகழ பேசிட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆகும்? மேலும் மேலும் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கும். ஏன்னா உங்க பாட்டி உங்களுக்கு ரொம்ப பிரியம். அப்போ உங்க பாட்டி வந்து உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதனால உங்க பாட்டிக்கு நீங்க வந்து டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு போறீங்க. அவங்க வந்து நிறைய உங்களுக்கு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. நீங்க திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவங்கள பத்தி தொடர்ந்து கேக்குறீங்க. அப்போ ஒருத்தரை பத்தி கேட்கணும் அப்படின்னா அவங்க மேல நம்மளுக்கு அன்பு இருக்கணும், ஒரு உறவு இருக்கணும். அப்போ நாம தான் 5 விதமான உறவு பாக்குறோம் இல்லைங்களா? சாந்த, தாசிய, வாத்சல்ய, வாத்சல்ய, அப்புறம் மாதுரிய, சாந்த, சக்கிய, இன்னொன்னு என்னங்க? சாந்த, சக்கிய, மாதுரிய, வாத்சல்ய, வாத்சல்ய. அது சொல்லிட்டேன். சாந்த, சக்கிய, தாசிய, தாசிய பாவம். அப்போ இந்த 5 விதமான பாவங்கள்ல ஏதோ ஒரு உறவு முறை நாம வச்சுக்கணும். ஏன்னா உறவு இல்லாத இடத்துல சும்மா அன்பு வராது. அப்ப பகவான் வந்து நீங்க வந்து தாயா ஒரு குழந்தையா நினைக்கலாம், இல்ல நீங்க ஒரு தாயா குழந்தையா நினைச்சு நீங்க தாய் தந்தையரா இருக்க நினைக்கலாம், இல்ல பகவான வந்து ஒரு நட்பின் சக்கிய பாவத்துல, இல்ல ஒரு சாந்த பாவத்துல. சாந்த பாவம்னா உனக்கு உன் பாதத்துல ஒரு தூசா இருக்கேன், உன் கழுத்துல ஒரு மாலையா இருக்கேன்,
அப்படின்னு ஒரு சாந்த பாவத்துல நினைக்கலாம். ம். இல்லைன்னா ஒரு தாசிய பாவம், எப்படி ஹனுமன் வந்து ஸ்ரீராமருக்கு சேவை செஞ்சார் அந்த மாதிரி ம். தாசிய பாவத்துல நினைக்கலாம். ம். இப்படி ஏதோ ஒரு உறவு முறையை வளர்த்து கொண்டு நாம அன்பு பரிமாற்றத்தில் ஈடுபடணும். ம். அப்ப அந்த அன்பு வளரும் போது என்ன ஆகும்? 9 விதமான பக்தி தொண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிக்கும். ம். அவரை பத்தி கேட்கறதுக்கு உங்க காதுகளை எப்பவுமே கொடுக்குறீங்க. ம். எதனால? அன்பினால. ம். சோ அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் துடிக்குது. எதனால? அவருடைய ம். புகழ் பாடுறீங்க. அவரை பத்தி துஷ்டத்தனமா பேசுறது கிடையாது. அவரை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டு இருப்பது. ஏன்னா ம். நம்மளுக்கு பக்தரை சாதாரணமா ஒரு பகவானை புகழ்றதை விட ஒரு பக்தனை, வைஷ்ணவனை, தூய பக்தனை புகழ்வது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ம்ஹும். இப்போ நம்ம பகவானை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்கார். நமக்கு வெளியிலயும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார். ம். அப்போ நம்ம கிட்ட ஒரு சூட்சுமமான நிலையில உட்கார்ந்து பகவான் வந்து எங்கெல்லாம் பாகவதம் பேசப்படுகின்றதோ அங்க பகவானும் கலந்துக்கிறாராம். ம். ஏன்னா பாகவதம் என்ன? பகவானை பற்றிய செய்திகள் அடங்கியது. பாகவதம் வந்து மிகவும் இனிமையானது. நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா தமிருது திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகோர் அகோர் ரசியா புவு பாபுகாக. அப்போ இந்த கேட்பது, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இப்படி 9 விதமான பக்தி தொண்டு. மாதாஜி சொல்லுங்க. அந்த இது சொன்னீங்கல்ல, பாத சேவனம்னா நான் நடந்து போறதில்ல. பாத சேவனம்னா மகாலட்சுமி என்ன பண்றாங்க? அவங்க பகவானோட பாதத்தை என்னைக்கும் அழுத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதுதான் பாத சேவனம். சரிங்க. இது வச்சலம்னா புரியலைங்க. வந்தனம் கேக்குறீங்களா? வந்தனம்னா நமஸ்காரம் பண்றதில்ல. ஆமாங்க. பிரார்த்தனைகள். பிரார்த்தனைகள். ஓகே. ஆமா. ஓகே. ஓகேங்க. தாஸ்யம் அப்படின்னா ஒரு அடிமையா சேவை செய்யறது. ஓகே. தாஸ்யம். சக்கியம் அப்படின்னா சக்கியம்னா நண்பன், சகா, அர்ஜுனன் மாதிரி. ஓகே. ஓகே. இப்படி 9 விதமான பக்தி தொண்டுல நாம எப்படி வேணா அன்பு பண்ணலாம். கேட்டுட்டே இப்போ ஏதாவது ஒண்ணுலயாவது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம். 9ஐயும் பண்ணினாலும் பரவாயில்ல. நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்ப நாமத்தை எப்பவுமே நாம ஜபிக்க சொல்லி நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் கட்டளையிட்டு இருக்காரு. அதுதான் வைதி பக்தி. வைதி பக்தினா கண்டிஷனல். இப்படியாவது நீ செய், அப்பவாவது உனக்கு வந்து அந்த பகவானுடைய உறவுல முன்னேற்றம் வரும். ஏன்னா பகவானுடைய உறவை மறந்து இருக்கிறோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட பாக்குறோம். அப்போ அந்த சின்னதுல பார்த்தது. அப்ப பஸ்லயோ வேற எங்கேயாவது பொது இடத்துலயோ பாக்குறோம். நீ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆமா பார்த்திருக்கிறோம்ல, நாம கூட படிச்சிருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அப்புறம் நீங்க பழைய கதையெல்லாம் பேசுறீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த நெருக்கம் வருது. அதனால அது மாதிரி பல கோடி ஜென்மமா பகவானை மறந்துட்டோம். இப்ப பகவானை பத்தி திரும்ப பேசுறப்போ அந்த உள்ள இருக்கிற ஞாபகம் நம்மளுக்கு தூண்டி விடப்படுது, எழுப்பப்படுது. அதனால அந்த அன்பு வந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. யாரால? குருவால. முதல்லயே அந்த தணல் எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா புகையால மூடப்பட்டிருக்கு. குரு வந்து அதை ஊதி விடுறாரு. அப்ப பகவானுக்கும் நம்மளுக்கும் உள்ள அன்பு எப்பவுமே நித்தியமானது. ஆனா இப்ப அது வந்து கொஞ்சம் மங்கி இருக்கு. ஆனா உள்ளத்துல இருக்கு. அதை வந்து ஊதி விடுறாரு. நம்ம தூங்குற நிலையிலிருந்து நம்ம எழுப்பி விடுகின்றார் குரு. மாதாஜி உங்களை மாதிரி தூண்டி விட்டு குருவோட கையில நான் ஒரு கருவி. அவர் தூண்டி விட்டதுனாலதான் காலையில ஜபம் நடக்குது. அதான் மாதாஜி தூண்டி விடுறதுனால மாதாஜி 5 மணிக்கு 5 நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் புண்ணியம். எல்லாம் உங்க கருணையில நானும் சேர்ந்து வந்துட்டு இருக்கேன். கம்முன்னு இருங்க மாதாஜி. நீங்க பாக்கி மேல ஏது மாதாஜி. நாங்க ஏதோ ஒரு வேற முன்பத்தை தேடி போயிருப்போம். இந்த இது மட்டும் எல்லாரும் கை கோர்த்து போயிட்டு இருக்கோம் மாதாஜி. ஆன்மீக குரு இல்லைன்னா நாங்களும் எங்கெங்கயோ போயிருப்போம். ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம்.
நன்றி குருவோட சொல்லிட்டு கருணையில நாம எல்லாம் போயிட்டு இருக்கோம் மாதாஜி. எல்லா புகழும் குருவுக்கே. டெய்லி நன்றி சொல்லணும் மாதாஜி. எங்க குடும்பங்களை அதுதான் மாதாஜி. நல்வழியில கொண்டு வரீங்க. உங்களுக்கு அதுக்கே நாங்க எல்லா மாதாஜிக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லா புகழும் குருவுக்கே. குரு தான் நம்மளை இணைச்சு வச்சிருக்காரு. பரமாத்மாவா இருந்து நம்மளுக்கு வழிகாட்டவர் அவர்தான். கண்டிப்பா அதனால எல்லாத்தையும் அவருக்கு நாம டெய்லி எவ்வளவோ எல்லாத்தையும் அவர்தான் அறிமுகப்படுத்தி விடுறாரு ஆமாங்க. எல்லாத்துக்கும். ஆமா. அவர் கண்டிப்பா அவர் செய்யற ஒவ்வொன்றுக்கும் நாம நன்றி செலுத்தணும்னா இந்த ஜென்மம் பத்தாது முடியாது மாதாஜி. ஆமா. அந்த அளவுக்கு பகவான் வந்து நம்மளுக்கு செஞ்சுட்டே இருக்கார். நாம ஆமா தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் சேவை செய்யணும். ஆனா அவர் நம்மளுக்கு செஞ்சுட்டே இருக்கார். வழிகாட்டிட்டே அவ்வளவு இருக்கு. கருணை மிக்கவர். அவர் மட்டும் அதான் ஸ்டாப் தானே பண்ணிட்டாருன்னு மாதாஜி வைங்க. இந்த கிளாஸுக்கு வர முடியுது. அவரை நினைச்சாதானே இந்த கிளாஸுக்கு வர முடியுது. கண்டிப்பா மாதாஜி. ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்திட பிரஜனா டெய்லி நித்தியம் பாகவத சேவையா. அதான். ஏன்னா நித்தியமா செஞ்சாதான் அது நம்மளுக்கு அந்த தீயானது ஒரு கங்கு அந்த இரும்ப வந்து உள்ள வச்சிருக்கும் போது அது தீயாவே இருக்கும். தீக்குள்ள வைக்கும் போது அதை எடுத்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு வெளியில வச்சு பாருங்க, அது மறுபடியும் கெட்டி ஆயிரும். அப்புறம் மறுபடியும் அதை உருக்கருக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அது மாதிரி நம்ம டெய்லி பாகவத சேவை செய்யல அப்படின்னா 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா நம்ம பழைய மாயாவில நம்ம ரொம்ப இழுத்து உள்ள கொண்டு போயிருவோம். ஐயோ மறுபடியும் உள்ள வர்றதுக்குள்ள ஆமாங்க. மாதாஜி முந்தானேத்து மாதாஜி சாட்டர்டே வந்து நான் 10:30 மணிக்கு நானு ஏற்காடுல இருக்கேன். 10:30 மணிக்கு போய் மொபைல் எடுக்க போறேன். ஓ இன்னைக்கு கிளாஸ் கேட்கணும் அப்படின்ட்டு பார்த்தா இன்னைக்கு சாட்டர்டே. ஐயோ இன்னைக்கு சாட்டர்டே இல்ல. அதான் மாதாஜி. அது அந்த 2 நாள்ல நம்ம வந்து மத்த கிளாஸஸ் நாம போட்டு விடுறோம். ஆமா ஆமா என்ன கிளாஸ் போட்டு விடுறீங்க மாதாஜி? அவங்க எடுக்கிறாங்கல்ல. மாயப்பூர் மாதாஜி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த அவர் கிளாஸ் எடுக்கிறத கேட்டேன். அவங்க வந்து 10வது புக்கோ 12வது புக்கோ வந்துட்டாங்களா அவங்க? 10th கேண்டோ வந்திருக்காங்க மாதாஜி. அதுதான் அன்னைக்கு அதான் கேட்டேன். சும்மா நம்மள வந்து உட்கார கூடாது. ஏன்னா நம்மள சும்மா உட்கார்றோம்னு நினைச்சோம் அப்படின்னா மாயை புடிச்சு நம்மள ஒரு ஆட்ட ஆட்டிடும். அதனால ஏதோ ஒரு கிளாஸஸ் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கணும். மாதாஜி மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நானு கும்பகோணம் எல்லாம் போயிட்டு வந்தோம் மாதாஜி. சரி. சாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். காலையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹரே ராம ஹரே கிருஷ்ணாக்கு வந்து அட்டன் பண்ணிட்டேன். 1 வாட்டி 2 வாட்டி கேட்டு நின்றேன். அப்போ வந்து எனக்கு எங்க ரூம்ல நான் ஹால்ல உட்கார்ந்து இருந்தேன் மாதாஜி. எங்க ரூம்ல அப்படியே ஒருத்தர் நின்னு இருக்கிற மாதிரி இருக்குது மாதாஜி. எனக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிருஷ்ணா நீங்க வந்து நிக்கிறீங்க போல, நான் பாத்துட்டா நீங்க போயிடுவீங்க. அதனால நானே அந்த இது தெரியுது மாதாஜி எனக்கு. அதான் பகவான் வந்து ஹரிநாமத்துல வந்திருக்காரு. கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ணவதாரே. அவர் வந்து சவுண்ட் இன்கார்னேஷன், சப்த வடிவமாக வந்திருக்காரு. அப்போ யாரெல்லாம் காலையில அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஜபம் பண்றீங்களோ, இப்ப நம்மளோட குரல் மட்டும் இல்ல, எல்லா பக்தர்களோட குரலும் ஒலிக்கும் போது அது கூட்டு பிரார்த்தனை மாதிரி. அப்போ அந்த உங்க வீட்டுல வந்து ஒரு யாகமே நடைபெறுகின்றது. நீங்க எவ்வளவு பொருள் செலவு செஞ்சு நீங்க நிறைய மூலிகை எல்லாம் வாங்கி பிராமணரை கூப்பிட்டு செங்கல் எல்லாம் அடுக்கி அதுக்குள்ள நிறைய நிவேதனம் எல்லாம் போட்டாலும் இந்த நாம ஜபத்துக்கு ஈடு இணை எதுவுமே ஆகாது. ஏன்னா அந்த கலிகாலத்துல நல்ல இடங்கள் கிடையாது, நல்ல பிராமணர்கள் கிடையாது, நல்ல மந்திர உச்சரிப்பு கிடையாது, நல்ல மூலிகை பொருட்கள் கிடையாது. அப்போ ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிற நேரத்துல பகவான் நம்மளுக்கு வழிகாட்டிய இந்த முறையானது சைத்தன்ய மகாபிரபுவால் சொல்லப்பட்ட இந்த சங்கீர்த்தன யஜ்ஞம் தான் மிகப்பெரிய யாகம். டெய்லி நீங்க யாகம் பண்றீங்க. நாமெல்லாம் வருஷத்துல ஒரு யாகம் பண்றதுக்கு எவ்வளவு யோசிப்போம், எவ்வளவு பொருள் செலவு. ஞாபகம் வருது மாதாஜி. ஏதோ யாகம் பண்ற மாதிரி மாதாஜி மாதாஜி ஒருத்தரா பேசுங்க மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நானே எனக்கு கற்பனையா ஆனா நின்னுட்டு இருக்கிறாங்களா அது மட்டும் எனக்கு என்ன நம்ம அந்த பாக்குற சக்தி கூட எனக்கு இல்ல. திரும்பி இப்படி பாக்கணும் கிருஷ்ணரை அண்ணா கூட எனக்கு அந்த அது வந்து சில சமயம் நம்மளுக்கு பின்னாடி யாராவது நின்னுட்டு இருந்தாங்கன்னா நம்மளால அதை உணர முடியும். பின்னாடி கண்ணு கிடையாது, ஆனா உணர முடியும்.
அது போல பகவானுடைய இருப்பை உங்களால உணர முடிஞ்சிருக்கு. முடியுது முடியுது ம். முடிஞ்சிருக்கு. மாதாஜி ஆமா. நான் ஹால்ல 3 டைம்ஸ் தான் மாதாஜி நான் சரி லேட்டா வந்தேன். இன்னைக்கு லேட்டா வந்து சரி உட்காந்துக்கினி உங்களோட கூட்டு பிரார்த்தனை சேர்ந்து இருக்கிற உங்க கூடவே நான் மனசுல சொல்லினி இருக்கிற எனக்கு நல்லா தெரியுது மாதாஜி. அப்படியே ஹரி அந்த போல். ஹைட்டுக்கு ம். நின்னு இருக்கிறாங்க. சரி. அதே மாதிரிதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நின்னு இருக்கிறாங்க. நான் நினைச்சிட்டேன் மாதாஜி. அதான் ஆனா ஈஸ்வரி நான் மாதாஜி கூட அவங்களோட ரியலைசேஷன் சொன்னாங்க. இப்படி ஆமா நிறைய பேருக்கு அத உணர முடியும். ஆமா. கண்டிப்பா மாதாஜி. அது கண்டிப்பா எல்லாத்துக்குமே அதுக்கு நடக்குது மாதாஜி. டெய்லியுமே எனக்கு ஆமா. கிடைக்குது இந்த தரிசனம். ஆமா. அப்படியா ம். மாதாஜி? டெய்லியுமே ஆமா. கிடைக்குது. டெய்லி நான் அந்த ஐ, போட்டோ பார்த்தா எனக்கு ஒரு தரிசனம் டெய்லியும் கிடைக்குதுங்க. மார்கழி ஆமா. மாசம் இன்னைக்கு வரைக்குமே அது நடந்துட்டு தான் இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. சரி எங்க தொடர்ந்து போனாலும் நானே இந்த ஹரிநாமம் மறக்கறது இல்ல மாதாஜி. மறக்க மனசுல முடியாது. ரைம்ஸ் மாதிரியே ஒரு தடவை போய் நீங்க நிக்குது. பிடிச்சிட்டீங்கன்னா, பகவானோட கைய பிடிச்சிட்டீங்கன்னா, அவர் ம். யாரையுமே விடுறது கிடையாது அவ்வளவு சீக்கிரம். ஒரு குழந்தை வேணா தாயோட கைய உதறிட்டு பராக் பாக்க அங்கங்க ஓடலாம். சண்டையிலேயோ ம். இல்ல எக்ஸிபிஷன்லயோ ஓடலாம். ஆனா அந்த ம். தாய் வந்து ம். குழந்தை மேல கண்ணும் கருத்துமா இருப்பா. அது போல பகவான் வந்து ஒரு தடவை நம்ம கைய பிடிச்சிட்டாருன்னா, இந்த குழந்தை கையோட கைய வந்து இனி விடக்கூடாது. நாம தான் பிச்சுட்டு பிச்சுட்டு போக பாக்குறோம். அப்போ அதுக்கும் ஆமா சில சமயம் கரெக்ட் தான். சான்ஸ் வந்துட்டு ஆனா நம்ம கண்ண வச்சுட்டே இருப்பார். ஏன்னா ஒரு தடவை ம். பக்தி தொண்டை எடுத்தவன் மீண்டும் அவன் வந்து அபித்தேச்ச துராச்சாரே பஜதேமா மனன்ய பாக் அப்படின்னு சொல்லி மாதாஜி. அவர் என்ன பண்றாருன்னா, ம். ம், ஒரு மாதாஜி தடவை எனக்கு பக்தி தொண்டுக்கு வந்துட்டு அவன் மோசமான செயல்ல ஈடுபட்டாலும் கூட அவர் வந்து அவனை விட்டுறது கிடையாது. மிக மோசமான செயல்ல போனா கூட அவனை திருப்பி கூட்டிட்டு வந்துடுறாரு. பக்தர்கள் சங்கம் அவ்வளவு ம். வலிமையானது. பகவான் வந்து அதுக்கு அவ்வளவு சக்தி கொடுக்கிறார். ஒரு தடவை ம். என்னை என்கிட்ட வந்துட்டியா, நான் உன்னை விட மாட்டேன். ம். நீ என்ன விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு திருப்பி கூட்டிட்டு ஆமா. வந்துடுறாரு. கண்டிப்பா அப்பா நிறைய பேர் மாதாஜி. அப்பா ம், சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது மாதாஜி. நிஜமா மாதாஜி. ஆமா. எனக்கு எப்படி அதை சொல்ல முடியுதுன்னு கூட தெரியல மாதாஜி. அப்பா. நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு மாதாஜி. நம்மளோட இஸ்கான் இயக்கத்திலயும் சரி, வெளியிலயும் சரி. நீங்க ஆ. பாத்தீங்கன்னா ஆழ்வாரடியார்கள்ல கூட விப்ர நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் ஆ. மோசமான பெண் சேர்க்கையில போய் அவரு பக்தியெல்லாம் விட்டுட்டு மாலை தொடுத்துட்டு இருந்தவரு அந்த பெண்ணோட ம். சங்கத்தினால தவறான ம். பாதைக்கு போயிட்டார். அப்ப பகவான் ம். வந்து திருப்தி ஆட்கொள்கின்றார். அவனுக்கு ம். அவன் வீட்டுல வந்து ஒரு பகவானே கொண்டு வந்து ஒரு நகையை கொடுத்துடுறாரு. அப்ப கோயில் நகை காணாம போயிருது. அப்போ அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க அந்த விப்ர நாராயணனோட மனைவி இதை போட்டுட்டு வெளியில போயிட்டு இருக்கா. அப்ப அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க அந்த நகை வந்து அங்கதான் இருக்கு, இவன் தான் திருடிட்டான்னு. அப்ப திருட்டு பட்டம் போட்டு அவரை ஜெயில போட்டுறாங்க. அப்ப பகவான் வந்து இவன் திருடன் கிடையாது, என்னுடைய தொண்டன், இவனை நீ வெளியில விடு அப்படின்னு சொல்லி பகவானே அந்த அரசனோட கனவுல வர்றாரு. அப்ப அரசன் அவர் கால்ல விழுந்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு போய் சொல்லும் போது அப்பதான் அவருக்கு தோணுது, பகவானுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்த நான் எப்படி நானு மோசமான பாதையை ம். தேர்ந்தெடுத்து இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ம். மறுபடியும் திருந்தி பகவானுக்கு தொண்டு ம். செய்ய ஆரம்பிக்கிறார். அதே போல நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா இஸ்கான்ல இப்ப குருவா ம். இருக்கிறவர், ஆனா அப்ப வந்து ம். ஒரு கடத்தல்காரரா இருந்தார். அப்போ ம். ஆஹ் அப்ப ஒரு போலீஸ் துரத்திட்டு வந்தது அவரை. ஏன்னா இது ம். இந்த நாட்டுல இல்ல, அந்நிய நாட்டுல ஃபாரின் ம். ஃபாரின் கண்ட்ரில இது நடந்தது. அந்த ஃபாரின் டிவோட்டி தான் இன்னைக்கு குருவா இருக்காரு. ம். அவர் தன்னுடைய ம். கதையை சொல்றாரு ஒரு கூட்டத்துல. ஆனா அது வேற ம். வேற ஒரு கதை, வேற ஒருத்தன் மாட்டினதா அவர் தொடங்குறார் அந்த கூட்டத்துல. இப்படி ஒருத்தன் இருந்தான், அவன் வந்து நிறைய அயோக்கியத்தனம் பண்ணினான், அவனை போலீஸ் துரத்திட்டு வந்தது. அப்போ அந்த இஸ்கான் இயக்கத்துல இருந்த ஒரு 10 பேர் ரோட்ல பஜன் பண்ணிட்டு வர்றாங்க, கீர்த்தன் பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப அந்த ம். திருடன் அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டான். ம். கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்கும்போது, ஆனா ம். போலீஸ் இதுக்குள்ளதான் இருப்பான், எப்படியும் இவனை கண்டுபிடிச்சிடலான்னு அதையே ரவுண்ட் பண்ணி அவங்களும் வந்துட்டே இருக்காங்க. அப்ப அவங்க வந்து ம். இஸ்கான் அந்த கட்டடத்துக்குள்ள நுழையறாங்க. இவனுக்கு வேற வழி இல்ல, வெளியில போக முடியல. ஏன்னா சுத்தியும் போலீஸ்கார் ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. அப்ப அவனும் சேர்ந்து அவங்க கூடயே உள்ள போயிட்டான். அப்போ இந்த ம். புது நபர் வந்திருக்கிறது அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம், நீ யாருப்பா, இஸ்கான்ல சேர வந்திருக்கியா, ரொம்ப சந்தோஷம், ம். நீயும் ம். வந்து சன்னியாசியா ஆகலாம், ஆனா கொஞ்ச நாளைக்கு ம். பிரம்மச்சாரியா இருன்னு சொல்லி அவங்க இஸ்கான் ம். இயக்கத்துக்குள்ள வந்த உடனே
அவங்க வந்து அந்த தோத்தி குடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ். அந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த தோத்தி கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ! இஸ்கான் பெரிய கட்டடம். ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. நல்லா சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு நெனச்சவனுக்கு, ஒரு தோத்தி குடுத்த உடனே அவனுக்கு கொஞ்சம் முகம் சுளிக்கிறான். என்னடா இது? ஒரு பேண்ட் ஷர்ட் குடுப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு வேஷ்டி கொண்டு வந்து குடுக்குறாங்க. எனக்கு கட்டக்கூட தெரியாதே அப்படின்னு நெனைக்கிறப்போ, அவங்களே கட்டி விடுறாங்க. சரின்னு அத கட்டிக்கிட்டு, சரி எங்க பெட்ரூம் அப்படின்னு பார்க்குறான். அவனுக்கு ஒரு பாய குடுக்குறாங்க. என்னடா இது? பெட்டெல்லாம் குடுக்க மாட்டாங்க போல இருக்கு. கட்டடம் மட்டும் பெருசா இருக்கு. மார்பிள் கல்லுல அழகா பகவானுக்கெல்லாம் இவ்ளோ நகைய போட்டு இவ்ளோ ஆடம்பரமா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பாய குடுக்குறாங்களே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு கைய வச்சு பாயில படுத்துக்கிறான். குளிருது. ஒரே ஒரு போர்வை மட்டும் தர்றாங்க. அத போத்திக்கிட்டு படுத்துக்கிறான். போத்திக்கிட்டு சுகமா படுத்துக்கலாம் அப்படின்னு நெனச்சவங்கள ஒரு 2:30 மணிக்கு எழுப்பி விடுறாங்க. என்னடா நடுராத்திரியில எழுப்பி விடுறாங்களே! நடுராத்திரியில என்னை எழுப்பி விடுறாங்களே! ச்சே! தூங்க கூட முடியாது போல இருக்கு மனுஷன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சலா எந்திரிக்கிறாரு. சரி நீங்க போய் குளிங்க அப்படின்னோனே, ஓ பாத்ரூம்ல போய் ஷவர் போட்டு நல்லா சுடு தண்ணீல குளிச்சுட்டு வரலான்னா, அங்க போனா பாத்ரூம்ல 4, 5 பேர் நிக்கிறாங்க. அப்படி சுடு தண்ணியான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. விறுவிறுன்னு குளுந்தண்ணி, பச்சை தண்ணி. என்னடா இது கொடுமையா இருக்கு. நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிக்க சொல்றாங்களே அப்படின்னு சரி அதையும் தாங்கியாச்சு. ஏன்னா போலீஸ் அண்ணன் நிக்கிறா வெளியில. வெளியிலயும் போக முடியாது. உள்ளேயும் இந்த கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ள வந்து கடுகடுப்பா கோபத்தோடயே குளிக்கிறான். குளிச்சுட்டு வெளியில வந்தவனுக்கு சரி நல்லா உனக்கு டீ, காஃபி எல்லாம் குடுப்பாங்கன்னு பார்த்தா ஒண்ணும் குடுக்கல. வா வா சீக்கிரம் நேரமாச்சு மங்களாரத்திக்கு நேரமாச்சுன்னு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. என்னடா அது மங்களாரத்தின்றாங்களே அப்படின்னு. அப்போ பகவானோட ஆல்டர்ல ஸ்கிரீனை திறந்து நீ வந்து எல்லாரும் பாடுவாங்க நீயும் பாடணும் அப்படின்னு ஒரு ஜபமாலை கொடுக்குறாங்க. ஜபமாலை கொடுத்துட்டு இது என்னடா பண்றது ஒன்னும் தெரியலையேன்ட்டு கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் பாடுறாங்க. இவரு பாட தெரியல. எல்லாரும் ஆடுறாங்க. ஆடவும் தெரியல. அப்போ ஒருத்தன் பார்த்துட்டு சொல்றான், சரியா நீ பாடல எதுவும் மந்திரம் சொல்லலைன்னா மேல பாரு அந்த நரசிம்மர் இருக்காருல்ல என்ன பண்றாரு பாரு அப்படின்னு. நரசிம்மர் வந்து அந்த கிழிச்சிட்டு இருக்காரு. ஐயையோ இது என்னடா கொடுமையா இருக்கு. நம்மளும் இப்படி பண்ணிருவாங்கன்ட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வாயை முணுமுணுக்கிறாரு. என்ன அவங்க சொல்ற மாதிரியே ஏதோ முணுமுணுக்கிறாரு. அவங்க குதிக்கிற மாதிரியே குதிக்கிறாரு. இதெல்லாம் பழக்கமே இல்ல. இது என்னடா பெரிய பனிஷ்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் குதிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. கைய உள்ள விட்டு எல்லாரும் அந்த சாண்டிங் பண்றாங்க. ஆனா இவர் சும்மா பண்ணிட்டு இருக்காரு. கைய உள்ள விட்டு அந்த பேக்கை மட்டும் ஆட்டுறாரு. எல்லாரும் ஆட்டுறாங்க நாமளும் மாட்டலாம் அந்த பேக்கை ஆட்டிட்டு இருக்காரு. இப்படி ஒரு கோமாளித்தனமா போயிட்டு இருக்கு. அப்புறம் சரி சாப்பிடுற நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் குதிக்க சொன்னாங்க குதிச்சேன். உனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டா இல்ல. அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு கூழ் மாதிரி குடுக்குறாங்க. அரை வயிறு. அந்த கூழை குடிச்சிட்டு சரி இனியாவது தூங்கலாமா நேரத்துல எந்திரிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெட்டி நிறைய புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்து இதையெல்லாம் போய் நீ ரோட்ல வித்துட்டு வா அப்படிங்கிறாங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு அப்படின்னு மறுபடியும் வேண்டாத வெறுப்பாக அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு போறாரு. ரோட்ல போய் இதை வாங்கிக்கான்னு எல்லார்கிட்டையும் சொல்லி தன்னை அறியாமலேயே அவர் பக்தி தொண்டுல அவங்க ஈடுபடுத்துறாங்க. சோ இது தூய பக்தர்களோட சங்கம் கிடைக்கிறப்ப என்ன ஆகுது, தெரிந்தோ தெரியாமலோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதுல ஈடுபடுத்தப்படுறோம். ஆனா இவர் 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உள்ளம் வந்து பியூரிஃபை ஆகுது. ஏன்னா அங்க இருக்கிற இடம் அப்படி புனிதமான இடம், புனிதமான நபர்கள், சத் சங்கம், அங்க எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன், இது எல்லாம் சேர்ந்து அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறது. மாச கணக்கா ஆகுது. அப்படியே அதுல லயித்து போயிடுறாரு. இப்ப அவரை வெளியில போக சொன்னா நான் போக மாட்டேன்ற அளவுக்கு வந்துட்டாரு. அவருக்கு இந்த இதுல வந்து ஒரு ருச்சி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டெய்லி பாகவதம் கேட்கிறாரு, பகவத்கீதை கேட்கிறாரு. அப்ப பகவானை பத்தி பேசுறதுல அவருக்கு ஒரு இனிமை, அவருக்கு ஒரு அந்த ரசம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. டேஸ்ட் சுவை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்னை போக சொன்னாலும் நான் போக மாட்டேங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டார். அப்ப சமையல் செக்ஷன்ல போய் காய்கறி எல்லாம் வெட்டி தர்றாரு. நான் காலையில நேரத்துல எந்திரிக்கிறாரு. அவரா ஆர்வத்தோட ஜபம் பண்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய மாற்றம். ஆனா இதுல வெளியில யாருக்குமே தெரியாது. அதான் விசேஷம். இப்போ அந்த இஸ்கானுக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் விசிட் பண்ண போறார். அப்போ இவர் வந்து ஸ்ரீல பிரபுபாதரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கார். அவர் தான் இந்த ஸ்தாபக இயக்குனர். அவர் வந்து பெரிய குரு. அவர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாரு
இப்ப இவருக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்மள போக சொல்லிடுவாரோ, நம்மள திருடன்னு கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் வந்தாச்சு அன்னைக்கு. அப்போ எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த இஸ்கான் தலைவர் வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஒருத்தரா சொல்லிட்டு வர்றாரு. இவர் வந்து நல்லா புத்தக விநியோகம் பண்ணுவார், இவர் நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார், இவர் நல்லா பஜன் பண்ணுவார், இவர் நல்லா விக்கிரக சேவை பண்ணுவார். அப்ப இவரோட டேர்ன் வருது. இவரை வந்து அறிமுகப்படுத்தணும். ஆனா இவரு பயந்து பயந்து பின்னாடி பின்னாடி போறாரு, மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறாரு. ஆனா எஸ்கேப் ஆக முடியல. அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் இங்க வாங்க முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. ஐயையோ நான் அன்னைக்கு மாட்டினேன், அவ்வளவுதான் செத்தேன். இன்னைக்கு நாம இந்த இஸ்கானை விட்டு போக போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மனசுக்குள்ள ஒரு பதட்டத்தோட முன்னாடி போய் நிக்கிறார். நின்ன உடனே அந்த இஸ்கான் தலைவர் அறிமுகப்படுத்துறார் ஸ்ரீல பிரபுபாதருக்கு. இவர் தாங்க புதிதாக வந்த டிவோட்டி. இவர் வந்து பிரம்மச்சாரியா இருக்கார், நல்லா எல்லா சேவைகளையும் செய்யறார், சமையல்ல வந்து நல்லா காய்கள் எல்லாம் கட் பண்ணி தர்றார் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. அப்ப அவருக்கு வந்து உள்ளூர நடுக்கம், ஆனா வெளியில காட்டிக்காம ரொம்ப தெம்பா தலை கண்களை வந்து கீழே குனிஞ்சு நிக்கிறார். சில பிரபுபாதர் அவரை பார்த்து கேட்கிறார், நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார். அப்போ இவர் வந்து பேரை சொல்றார். இல்ல நீங்க யாருன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லு. அப்ப இவர் சொல்றார், அவரால் மறைக்க முடியல, பொய் சொல்ல முடியல, நான் கஞ்சா கடத்திட்டு இருந்தேன் அப்படின்னு. மத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. அப்படியே கண்ணெல்லாம் விரியுது மத்தவங்களுக்கு. ஆனா சில பிரபுபாதர் நார்மலா இருக்காரு. கஞ்சா கடத்திட்டு இருந்தேன் அப்படின்னு. அவ்வளவுதானா, நானும் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே மனசு வந்து அப்படியே துடிச்சிட்டு இருந்த மனசு அப்படியே அமைதி ஆகுது, கூல் டவுன் ஆகுது. என்னது நீங்களும் அதுதான் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் மருந்து கடை வச்சிருந்தேன், மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருந்தேன், அது இப்ப கஞ்சா தானே, அதுவும் அடிக்ட் பண்றது தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது, அப்பா என்னை இவர் கோச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளவு கூலா, ஏன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் கொலைக்காரனாக இருந்தாலும் ஒரு தடவை திருந்திட்டான் அப்படின்னா, பகவானோட பாதத்துல விழுந்துட்டானா பகவானே அவனை மன்னிச்சிடுறார். நாம யாரு இடையில? அப்ப சில பிரபுபாதர் வந்து பகவானுடைய நேரடி பிரதிநிதி, அவரே மன்னிச்சுட்டாரு. இப்ப மத்தவங்க எல்லாம் ஒண்ணுமே பேச முடியல. அப்ப அவர் சொல்றார் சில பிரபுபாதர், இதுக்கான குற்றத்தை நீ வந்து ஏத்துக்கிட்டு நீ தண்டனை வாங்கிட்டியா அப்படின்னு கேக்குறார். இல்ல சில பிரபுபாதர் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ சரண்டர் ஆயிடு, போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுன்னு சொல்றார். அப்போ குரு இவர் தான் என் வாழ்க்கையில் குரு, இவரை தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தவர். அவர் சொல்றதுக்கு உடனே சரண்டர் ஆகிறார். உடனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆனோடனே அங்க வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சில நாட்கள் கழித்து அங்க வந்து கோர்ட்ல வாதாடுறாங்க. அப்ப இவர் பக்கம் யாருமே வாதாடல. அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, நீயே உன்னோட நிலைமையை எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நீதிபதி கேட்கிறார், நீ அங்க போனையே, நீ என்ன பண்ணேன்னு கேட்கிறேன். அப்ப என்ன பண்ணேன்னு கேட்கும்போது இவர் நடந்ததெல்லாம் சொல்றார். என்னை வந்து ஒரு பாய் கொடுத்து படுக்க வச்சாங்க, ஒரு வேஷ்டி கொடுத்தாங்க, என்னால குளிர் தாங்க முடியல, ஒரே ஒரு போர் கொடுத்தாங்க. அந்த பாத்ரூம்ல லைன்ல நின்னு நான் குளிர்ந்த தண்ணியில குளிப்பேன். 2:30 மணி 3 மணிக்கு நாங்க மங்களார்த்தி அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஆல்டர் ஓபன் பண்ணி பாகவதம் படிப்பாங்க. அங்க வந்து தூங்கக்கூடாது, பாகவதம் படிக்கும்போது நல்லா கேட்கணும், அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லணும், அந்த கிளாஸ் நாங்க திருப்பி கேட்டு கேட்டு நாங்க எடுக்கணும். அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு கஞ்சியோ கூழோ தருவாங்க. அப்புறம் புத்தக விநியோகத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து மறுபடியும் ஆல்டர்ல எல்லாம் சுத்தம் பண்ணி கோயிலெல்லாம் கூட்டி பகவானோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டு அயன் பண்ணி எங்க குருவுக்கெல்லாம் சேவை செஞ்சு அப்புறம் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுவாங்க. மறுபடியும் எந்திரிக்கணும், மறுபடியும் நாங்க வந்து சேவையில ஈடுபடணும். இப்படி அவர் ரொட்டீனா சொல்லிட்டே இருக்கிறத பார்த்து அந்த நீதிபதிக்கே சாக்காயிருது. அவர் என் ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னா, சரி நீ வெளியில போ, அவ்வளவுதான் அப்படின்ட்டார். அப்போ அங்க அவனை கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்த அந்த போலீஸ் எல்லாம் முழிக்கிறாங்க. என்னது இவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க புடிச்சோம் தேடி தேடி, கடைசியில இவனே வந்து சரண்டர் ஆயிருக்கான், நீங்க இவ்வளவு சீக்கிரம் இவனை ரிலீஸ் பண்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, வேற எதுவுமே வேண்டாம் இவனுக்கு, இந்த பனிஷ்மெண்டே போதும் அப்படின்னு சொல்லி அவரு முடிச்சிடுறாரு. இப்படி
ஒரு கீழ்நிலையில இருந்தவன் கூட பக்தர்களோட சங்கத்துல ஒரு புனிதமான இடத்திற்கு வரும்போது, ஏன்னா இஸ்கான்ங்கிறது ஒரு கோயில் மட்டும் நினைக்க வேண்டாம். அது பிருந்தாவனம், பகவான் குடியிருக்கின்ற இடம். எங்கெல்லாம் பகவான் குடியிருக்கின்றாரோ அது எல்லாமே பிருந்தாவனம். எங்கெல்லாம் பக்தர்கள் கூடி பகவானை பற்றி பேசுகின்றார்களோ அந்த இடம் பிருந்தாவனம். இப்படி எல்லாமே சத் சங்கம், பகவானுடைய கருணை, பகவான் இருக்கின்ற இடம் தேடி அவர் அடைக்கலம் அடைந்தது. அது வந்து ஆශ්‍රயா. ஆශ්‍රயா அப்படின்னா அடைக்கலம். அடைக்கலம் என்பது பகவானிடம் கூட பக்தர்களிடம் அவர் அடைக்கலம் அடைஞ்சு ஸ்ரீல பிரபுபாதரோட கருணை நேரடியாக பெற்றதுனால இப்ப வந்து அவர் எல்லாருக்கும் ஒரு தீட்சை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக இருக்கின்றார். ஒரு இஸ்கான் கோயிலோட நிர்வாகியாக அவர் இருக்கின்றார். இது உண்மை சம்பவம். இப்படி ஸ்ரீல பிரபுபாதரோட பிரிவுல காரணமற்ற கருணையினால பல பேர் பக்தர்களாக்கப்பட்டாங்க. ஹிப்பீஸ் போன்ற அநாகரிகமான மக்கள் குடியிருக்கிற இடத்துக்கு தான் அவர் முதல்ல கால் வச்சாரு. அப்ப அவங்க எல்லாம் வந்து குடிபோதையில, பெண்களோட தொடர்புல, மயக்கமுற்றவர்களாக ரோட்டிலேயே வந்து எல்லா காரியம் செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாமே திருத்தப்பட்டு நல்வழி காட்டப்பட்டு இன்னைக்கு பக்தர்களாக இருக்கின்றார்கள். ஹரி போல். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அது உண்மை சம்பவம். ஆமாங்க மாதாஜி, கேட்டிருக்கேன் நானு.